வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன். இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, டூயல் ஹச் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி எல்எல்சி கன்வெர்ட்டர்ம்பாங்க. ஸோ பைடைரக்ஷனலில் இந்த கன்வெர்ட்டர் ஒர்க் ஆகும். இந்த கன்வெர்ட்டரை பொறுத்தவரை ஒரு சைடு லோ வோல்டேஜ் கொடுக்கும், இந்த சைடு வந்து ஹை வோல்டேஜ் கிடைக்கும். இந்த சைடு ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த சைடு லோ வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர்னு இதை சொல்லுவாங்க. இதுக்கு வந்து டூயல் ஹச் பிரிட்ஜ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு வந்து 8 மாஸ்பெட். ஸோ 8 மாஸ்பெட்டுக்குள்ளே டிரைவர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி நான் டிஎஸ்பிக்கு 30F2010 யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் மோடு செலெக்ஷன் பண்ணுறதுக்காண்டி நான் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹை டு லோ வேணுமா, லோ டு ஹை வேணுமாங்கிறது. ஸோ ரீசெட் பண்ணும்போது பைடைரக்ஷனல் டிசி டு டிசி கன்வெர்ட்டர். ஸோ நம்மளுக்கு மோடுக்கு ஏற்றவாறு நம்மளுக்கு பட்டன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்ததாக 2 டிசி சோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 012 டிரான்ஸ்ஃபார்மரை டிசியாக மாற்றி வச்சுருக்கிறேன். இன்னொன்று வந்து 024 வோல்டேஜை டிசியாக மாற்றி வச்சுருக்கிறேன். இதுதான் டூயல் டிசி வோல்டேஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஹை வோல்டேஜ் இன்புட்டு கொடுத்துருக்குறேன். எவ்வளோ வோல்ட்டுன்னு பார்க்குறீங்கன்னா 31 வோல்ட்டு நான் இன்புட்டு கொடுத்துருக்குறேன். அவுட்புட்டு நான் செட் பண்ணுறேன். ஹை டு லோ வந்து செட் பண்ணுறேன். எனக்கு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அவுட்புட்டு கிடைக்கிது. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். லோ வோல்டேஜ் கொடுத்து ஹை வோல்டேஜ் மாற்றுறேன். இப்போது நம்மளுக்கு வந்து லோ வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் செலக்ட் பண்ணுறேன் லோ டு ஹை. ஸோ லோ வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 12 வோல்ட்டு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அபோவ் 70 வோல்ட்டு போகிறனால நான் 10x போட்டு ப்ரோப்பாக 10x போட்டிருக்கேன். ஸோ அவுட்புட் பார்க்குறீங்கன்னா 68 வோல்ட்டு. ஓகே. 12 வோல்ட்டு கொடுத்து 68 வோல்ட்டு, 30 வோல்ட்டு கொடுத்து 5 வோல்ட்டு. ஸோ நம்மளுக்கு பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர், இந்த கன்வெர்ட்டர் ஒர்க் ஆகுது. இது எல்எல்சி கன்வெர்ட்டர்ம்பாங்க. டூயல் ஆக்டிவ் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது.